ஆளுக்குள்ளே வருது. அது உங்களுக்குள்ளே இருக்கலாம், எனக்குள்ளே இருக்கலாம். இதைதான் ஐயா என்ன சொல்றார், கலின்னு சொல்றார். அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், வேற எதுவும் இல்லை. கலி என்றால் எலியல்லவே, கணையாளி வேண்டாமே, வருமாய நினைவு மாய்மாலம் என் மகனே, ஆனதால் ஆயுதங்கள் அம்புகளை வேண்டாமே, மானமாக இருந்தால் மாழும் கலி தன்னாலே. மாய எண்ணம் அதை மாற்றன்னா ஒரே வழிதான். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணத்தை என்னாலேயோ இல்லை எனக்குள்ள மாய எண்ணம் வருகிற போது உங்களாலே என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. அது கையா சொல்லியிருக்காரு, மானமாக வாழ்ந்தாலே மாழும் கலி தன்னாலே. இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அதுக்கு அதாவது மானமுடையவர்களாக ஒழுக்கமுடையவர்களாக தொண்டராக வாழவர், தன்னை தாழ்த்தி கொண்டு மற்றவர்களெல்லாம் என்ன செய்யணும், உயர்வான எண்ணம் யாருக்குள்ள வருதோ அப்போதே நாம என்ன செய்துட்டோம், களிமாய எண்ணத்தை தாண்டி விட்டோம். இதில் நிறைய அடையாளம்லாம் சொல்லியிருக்கார். அண்ணனுடைய ஒரு வேண்டுதல்களுக்காக சொன்னா ஒரு சிறிய பாடல் தான், பாட்டிலையும் பாதிதான் பாடுறேன். மோகன கண்ணன் தேவகி மைந்தனின் கதையை கேளுங்களே என் கண்மணி செல்வங்களே, மோகன கண்ணன் தேவகி மைந்தனின் கதையை கேளுங்களே என் கண்மணி செல்வங்களே, மாயனின் பேரு மந்திரம் என்று தினமும் சொல்லுங்களே அந்த கண்ணனி நாமங்களே, கண்ணனி நாமங்களே நீங்கள் தினமும் சொல்லுங்களே, கண்ணனி நாமங்களே நீங்கள் தினமும் சொல்லுங்களே. ஆவணி மாதம் ரோகிணி நாளில் கண்ணன் பிறந்தானாம், மணிவண்ணன் பிறந்தானாம், துவாரகை கண்ணன் கோகுலம் சென்று அன்பில் வளர்ந்தானாம், நல்லன்பில் வளர்ந்தானாம், ஆயர்பாடி பிள்ளைகளோடு வம்புகள் செய்தவனாம், வெண்ணையும் திருடி தின்று வேடிக்கை செய்தானாம், நல்ல வேடிக்கை செய்தானா, கண்ணனி நாமங்களே நீங்கள் தினமும் சொல்லுங்களே, மோகன கண்ணன் தேவகி மைந்த கதையை கேளுங்களே என் கண்மணி செல்வங்களே, மாயனின் பேரை மந்திரம் என்று தினமும் சொல்லுங்களே அந்த கண்ணனி நாமங்களே, கண்ணனி நாமங்களே நீங்கள் தினமும் சொல்லுங்களே.